Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 577 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல குட்டி குட்டியா ஏகப்பட்ட சப்மரீன்ல வந்து அந்த பேன்ஸ் ஃப்ரைய ரவுண்ட் கட்டி கம்ப்ளீட்டா லாக் பண்ணாங்கல்ல. அந்த அவ்வளவு பெரிய உருவத்துல இருந்தாலும் ஆஹா சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த நியோ நேவி ஆளுங்க நேவி ஆளுகளை போட்டு கண்ட மேனிக்கு சுடுவானுங்க, அட்டாக் பண்ண போவானுங்க. இவனுக்கு சண்டையெல்லாம் பார்த்துட்டு என்ன சுத்த பைத்தியக்கார பயிலா இருப்பானுங்க போலன்னு முழிப்பாரு. அதை மட்டும் அவர் மூஞ்சா பார்த்தா நல்லா தெரியும். இப்ப என்னன்னா அவனுக்கு நேவி ஆளுலையும் அந்த பைலட்டுகளையும் கம்ப்ளீட்டா அழிக்கணும். அது வரைக்கும் அவனுக்கு ஓய மாட்டானுங்க. லூஃபிக்கு வேற 400 மில்லியன் பெரிஸ்னு அந்த ஷுசோக்கு தெரிஞ்சு போச்சே. அவன் பைரட்டுனாலே விட மாட்டேங்கிறான். 400 மில்லியன் விடுவானா? இனி உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு பாஞ்சு வருவான். அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல நம்மளால எஸ்கேப் ஆகி கம் கம் ஜெட் கேட்லிங்னு சொல்லி கண்டா மேனிக்கு பஞ்சு வைப்பான். ஆனா அவன் அயன் பாடின்னு சொல்லி அவன் பாடியை நல்லா ஸ்ட்ராங்கா மாத்திக்குவான். இதே டெக்னிக் தான் அந்த லுச்சியும் பண்ணான். இவனும் அதான் பண்றான். இப்படி அவன் பண்ணதுனால லூஃபியோட அடியெல்லாம் அவனை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் டப்புன்னு ஃபோர்ஸா கையை நீட்டுவான். நம்ம பையன் எங்க ஸ்டாப் ஆயிருவான். அதுக்கப்புறம் தான் அவனே எப்பா நீ டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டியான்னு. அது கூட நம்ம பையலை பத்தி இவனுக்கு தெரியல. தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நியூ வேர்ல்டுல பேரு பூரா பரவும். அன்னைக்கு தெரியும் இவனோட பவர்ஸ் எல்லாம் என்னன்னு. இப்ப நான் ரப்பர் மேனும்பா. உடனே தம்பி ரப்பர்லாம் வச்சுக்கிட்டு என்னோட அயன் பாடியை உன்னால பிரேக் பண்ண முடியாது. பார்த்தால பவர் பத்தல மறுபடியும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. அதே நேரம் இங்க மொமோகாவுக்கும் ஜோரோவுக்கும் சண்டை. அவன் ஷிப்ல என்ன பண்ணுன்னா அவன் தான் முடிவு பண்ணுமாமா. அப்புறம் என்ன எங்க விட்டமோ அங்கே ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி அவனுங்க சண்டையை சிறப்பா தரமா ஆரம்பிச்சிருவானுங்க. அதே நேரம் இங்க சஞ்சி பேன்ஸ் ஃப்ரை பக்கத்துல யாரும் போகாத மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த நியோ நேவி ஆளுகள்லாம் அப்படியே அடிச்சு புரண்டு அவனை போட்டு தள்ளுறதுக்காக வேகமா வருவானுங்க. உடனே சஞ்சி ஒரு ரொட்டேஷனை போடுவான். அவன் சுத்துல லில்லியே பறந்துருவா போல. அட தம்மா குண்டு தானே இருக்கா. அவன் சுத்தின உடனே காத்தோட ஃபோர்ஸ் தாங்க முடியல. இங்க நம்ம சஞ்சி போட்டு பொலன்னு பொலந்து கட்டின உடனே தூரத்துல இருக்கவங்க எல்லாம் பேசாம சுட்டு தள்ளிடலான்னு கண்ணை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப அந்த பேன்ஸ் ஃப்ரை பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால ஈஸியா கண்டமே நீங்க சுடுவானுங்க. லில்லி எல்லாம் டேடி எப்படியாச்சும் தப்பிச்சிரு டேடின்னு கத்திட்டு இருப்பான். அத்தனை பேத்தையும் போய் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள சுட்டுவானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஐயோன்னு கத்திட்டு இருக்கும் போது நல்ல வேலை ரோபின் அத்தனை பேத்தோட கழுத்தையும் முறிச்சு போட்டுருவா. தூரத்துல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்திருக்கா. என்ன அவளுக்கே லைட்டா பீதி, என்ன இவனுக்கு இவ்வளவு கொடூரமா இருக்கானுங்களேன்னு. அதே நேரம் இங்க நமியோட பிளான் எல்லாம் ஊத்திக்கிச்சு இல்ல. என்ன பண்ணலான்ட்டு நமி கிட்ட கேட்டா அவ எப்படியாச்சும் லில்லியோட ஃபாதரை காப்பாத்தி கூப்பிட்டு வர காண்டிதான் யோசிச்சுட்டு இருக்காளாமா. ஒரு நல்ல பிளானா போட்டு காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிப்பா. டப்புன்னு எதையோ பார்த்து ஷாக் ஆவா. என்னடான்னு பார்த்தா கீழ இருந்து சின்னதா சுழல்கள் உருவாகுது. அது வேற எதுவும் இல்ல, த்ரஸ்ட் அப் ஸ்டீம். இங்க லூஃபி அவனை பொலந்து கட்டிடுவான்னு பார்த்தா அவன் தான் நம்ம லூஃபிய போட்டு பொல காட்டிட்டு இருக்கான். என்ன அடி ஒன்னு இடி மாதிரி இருக்குது. அதே நேரம் ஜோரோக்குமே இங்க மொமங்கா பயங்கரமா டஃப் கொடுக்குறான். இப்படி சண்டை போறது எல்லாத்தையுமே அந்த ப்ரூக் பையன் ஒரு பேப்பையில உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு நல்லாவே தெரியுது நம்ம பயிலுக 2 பேருமே டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கானுங்களே தவிர அட்டாக் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவனை கண்ணை வச்சு சுடுவாங்களா. அவனுக்கு காண்டாயிரும். கொய்யால நான் தான் பாடியில இல்ல, என் சோல் வெளியில இருக்குது. இருந்தாலுமே நீ சொல்றது தப்புடா கொய்யாலன்னு சொல்லி அவனுல பயமுட்டிட்டு இருப்பான். இங்க நமி பார்த்துட்டு இந்த டைம்லயா இது நடக்கணும் ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பான். அப்ப பிராங்கிய வந்துருவானா நமக்கு பெரிய பஞ்சாயத்தும்பா. என்னன்னா இப்ப வெதர் வந்து கம்ப்ளீட்டா மாற போதாமா. அப்படி மாறிடுச்சுன்னா இந்த இடம் சேஃப் இல்ல, நமக்கு பெரிய ஆபத்தும்பா. என்னம்மா சொல்ற என்ன உடனே இரா எல்லாத்திட்டையும் சொல்லிடுறேன்னு போன்ல அத்தனை பேர்த்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். த்ரஸ்ட் அப் ஸ்டீம் வந்துட்டு இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் உசாரா இருங்கப்பா. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இவங்க நாக் அப் ஸ்டீமை யூஸ் பண்ணி தான் கீழ இருந்து நேரா ஸ்கை ஐலாண்டுக்கு போனாங்க. அந்த மாதிரியான்னு கேட்டா அந்த மாதிரி தான், ஆனா அவ்வளவு பெருசெல்லாம் இல்லாம்பா. அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது தம்மா கூண்டு சைஸ்ல இருந்தாலுமே வார்ஷிப்பா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அப்படியே அடிச்சு தெறிக்க விட்டும் கப்பல்லாம் சல்லியா போயிரும்பா. ஆனா சண்டாளி ஒரு டைம் ஆச்சு நல்ல நியூஸ் சொல்றியான்னு எல்லாம் தொண்டையிலேயே ஏத்துவாங்க. இப்ப என்ன பஞ்சாயத்துனா அது ஒரு டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா போதும், எப்போ எங்க எந்த இடத்துல வரும்னு சொல்லவே முடியாது. அதுல சிக்கினவங்க எல்லாம் சின்ன பின்னமாயிருவாங்க. அதனால மூடிட்டு எல்லாருமே உடனே கப்பலுக்கு வாங்க, இல்லன்னா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சப்மரீன்ல வந்து அடிக்கும். அது மட்டும் இல்லாம வெளியிலயும் பயங்கரமா வர ஆரம்பிச்சிடும். அதே நேரம் இவ்வளவு நேரம் நம்மளுக்கு படாத பாடுபட்டு இருந்தாங்கல்ல. ஆனா இப்ப லூஃபி என்ன பண்ணுவான், அவனோட செகண்ட் கியர்ல ஆர்மமெண்ட் ஹார்டனிங் ஹாக்கியை யூஸ் பண்ணுவான். அந்த கிறுக்கு பையன் அதை நோட் பண்ணாம தம்பி என் பாடி அயன் பாடி உன்னால எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல கையை வச்சு மறைச்சிட்டு இருப்பானா. ஓங்கி ஒரு அடி ஒரு செகண்ட் அவனே மிரண்டுருவான். எது ஹாக்கி பவரான்னு. அதே நேரம் மொமோகா இவ்வளவு நேரம் ஜோரோக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்தால இந்த டைம் நம்மால ஒரு ஸ்வாட் எடுத்து 360 பவுண்ட் அட்டாக் யூஸ் பண்ணுவான். மொமோகாக்கு கிறுகல் ஆயிரும். அலும்ப பாத்தீங்களா மொமோங்கா கூட ஏர் வாக் பண்றான். இப்ப 2 பேத்துக்குமே அவனுக்கு 2 பேரும் டஃப் கொடுக்குறானுங்கன்னு தெரிஞ்சு போன உடனே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த டைமுங்கும் போது நமி என்ன பண்ணிடுவான், பிராங்கி கிட்ட ஆங்கரை போட்டு அவங்களை காப்பாற்ற சொல்லிடுவான். உடனே 2 கையை மாதிரி சும்மா ஸ்வைன்னு போய் அந்த ராஃப்ட்ல அப்படியே லாக் பண்ணும். சஞ்சி அங்கதானே இருக்கான், அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்குவா ஆங்கர் கரெக்டா பிளேஸ் ஆயிருச்சான்னு. அதுக்கப்புறம் நாக் அப் ஸ்டீம் உருவாயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து, சட்டு புட்டுன்னு சன்னிக்கு வாங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவான். சோ பொறுமையா லிலியோட டேடியை இழுத்துட்டு இருப்பாங்களா. அப்போ சஞ்சி லூஃபி கிட்டையும் ஜோரோ கிட்டையும் இன்ஃபார்ம்
கன்ஃபார்ம் பண்ணிடுவான். இந்த மாதிரி நமி சன்னிக்கு வர சொன்னா நம்ம சீக்கிரமா பூஸ்ட் யூஸ் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆகணுமாமா, இல்லனா நாக் அப் ஸ்டீம்ல மாட்டிக்குவான்னு சொன்னவன அவனுங்க ஓகே நிர்வானுங்க. ஆனா அதை கேட்டுட்டு இருந்த மொமோகாவும் ஷுசோவும் விடுறதா இல்ல. அடுத்தடுத்து அந்த ஸ்டீம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்குது. அதுல நம்ம உசோப்பு வேற மாட்டிட்டான். ஐயோ முடியலையே, சுத்துன்னு சுத்துதேன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். அங்க பார்த்தா அந்த ராப்ட்ல இன்னுமே மாத்தி மாத்தி அவனை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க. சண்டை ஓஞ்ச மாதிரி இல்ல. அதே நேரம் இங்க உசோப்பு ஒரு வழியா அடிச்சு புடிச்சு சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டான். இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்கல்ல, உடனே லூஃபி அந்த ஷுசோ புடிச்சிருவான். மூஞ்சிலேயே ஒரு மிதிய மிதிச்சு எஸ்கேப். அதுக்கப்புறம் கண்ட மேனிக்கு குத்துன்னு குத்துவான். எல்லா பஞ்சில இருந்து லூஃபி அசால்ட்டா எஸ்கேப் ஆவான். ஏன்னா பயதான் பயங்கரமா ட்ரைனிங் ஆயிருக்கானே. இங்க நமி செக் பண்ணி பாப்பா, அந்த ராப்ட நல்லா பக்காவாவே புடிச்சாச்சு. இனி பூஸ்டரை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆனா போதும். உடனே பிராங்கி கிட்ட வேலைய பாருன்னு சொன்னா அவன் அப்பதான் ஒரு பெரிய பஞ்சாயத்துமா. என்னன்னா இந்த ராப்ட் இவ்வளவு பெருசா இருக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. சின்ன ராப்ட்னா அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், இவ்வளவு பெருசுன்னா ரொம்பவே கஷ்டம். இத சொன்னதும் என்ன பண்ணலான்ட்டு நமி பயங்கரமா யோசிப்பா. அப்பங்கும் போதே நம்ம உசோப் அந்த சுழல்ல மாட்டி சுத்துன்னு சுத்தி அதுக்கப்புறம் வெளியில திருச்சு வந்தால அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டா. அட சண்டாளி, த்ரஸ்ட் அப் ஸ்டீமை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆக போறியா, நீ எல்லாம் உருப்புடுவியான்னு வண்டியா திட்டுவாங்க. ஆனா அதை விட்டா இப்ப வேற வழி இல்லையே. ஆனா அது கரெக்டா மட்டும் பண்ணல, கப்பல் கம்ப்ளீட்டா கவுந்துரும், எல்லாத்துக்குமே பெரிய பஞ்சாயத்து. அதெல்லாம் கரெக்டா தான் வரும்னு சொல்லி சஞ்சி கிட்ட மறுபடியும் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்குவா, ஆங்கர்லாம் கரெக்டா இருக்கான்னு. அவன் எல்லாமே பக்காவா இருக்குன்னு உடனே அப்ப டைட்டா புடிச்சுக்கங்க, இப்ப ராஃப்ட் பறக்க போதும்பா. இங்க இவனுக்கு சண்டை போட்டு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பானுங்க. நமி பயங்கரமா செக் பண்ணுவான், இந்த ஸ்டீம் நமக்கு ஏத்த மாதிரி வருதான்னு. அடுத்தடுத்து ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கும். கரெக்டா அந்த ராஃப்ட் பக்கம் ஒரு ஸ்டீம் எந்திரிக்கிறத பாப்பா. அவ்வளவுதான், பிராங்கி வேலைய பாருன்னு உடனே அவன் என்ன பண்ணுவான், பூஸ்டர் யூஸ் பண்ணி அடிச்சு விடுவான். அப்படியே கப்பல் பிச்சுக்கிட்டு பறேந்து போகும். எல்லாம் என்ன பண்றாங்கன்ட்டு ஆன்னு பாப்பாங்க. கரெக்டா அந்த ஸ்டீம்ல போய் கப்பல் அடிச்ச உடனே அது அப்படியே மேல தூக்கி விடுமா. அந்த ஃபோர்ஸோட இவங்க பூஸ்டர் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அந்த ராஃப்டோட அவரை தூக்கிட்டு போறதுக்கு ஈஸி ஆயிருச்சு. அவங்க எல்லாம் பறந்துருவாங்க. லூஃபியும் ஜோரோவும் ராஃப்ட் விட்டுருவானுங்க. லூஃபி என்ன பண்ணுவான், ஜோரோவையும் அந்த ராஃப்டையும் பிடிச்சிக்கிட்டு அங்க இருந்து சல்லுன்னு கிளம்பிடுவான். ரைட், பஞ்சாயத்து ஓவர்னு பார்த்தா நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஷுசோ கத்தியை தூக்கி வீசுவான். அதை நேரா போய் அந்த ராஃப்டோட மரத்துல போய் சொருகிக்கும். நல்ல வேலை நம்ம ஆளுங்க மேல பல்ல. லூஃபிக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. வாவ், நான் அந்த ஹெவன்லி ஃபுட்டை சாப்பிட போறேன், ஒரு புடி புடிச்சிடலாம்பா. உடனே நமி ஒரு வழியா ரெஸ்கியூ மிஷன் சக்சஸ். இனி வல்கனோ சோறு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அம்பிட்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டே போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.